வணக்கம் ரோவில். நான் ஒரு விஷயம் ஒன்று கதைக்க வந்தேன்னா என்னன்னு சொன்னால், உங்களோட கருத்து தான் கேட்க போகிறேன். நான் இங்கே வாழ்ந்த வன்னி முல்லைத்தீவு இங்கே வாழ்ந்த வரைக்கும் நான் எங்களோட தலைவரை பார்க்கல. எனக்கு அது மனசில் ஒரு சரியான ஒரு தாக்கம், ஒரு வேதனையும். ஆனால் நான் சாவக்கிடையில் எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. ஆனால் நான் அதையும் மீறி இந்தியாவுக்கு போகிறன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அதுவும் சில வேளை உங்களோட ஆதரவுகள் இருந்தால் 2026 கூட நான் போவேன் என்றால் சீமான் அண்ணாவை பார்க்க போகிறேன். எங்களோட அண்ணையை தான் பார்க்கல. எங்களோட அண்ணையோட கொள்கையை பரப்புறது, எங்களோட அண்ணையோட கொள்கையை எடுத்து வச்சு பெரிய ஒரு இந்திய வல்லரசு இது இடத்தோடையே செட்டி சமனா 2 தாக்கி பிடிக்கிறாருல்ல. நான் நிறைய அவற்றை வீடியோ நிறைய பார்ப்பேன். நான் எங்கட சமுதாயத்துக்கும் நிறைய சொல்கிறேன். நான் அவற்றை கருத்துக்கள்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் கூட. கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவர் எங்களை சந்திக்க மாட்டார்ன்ட்டு நிறைய பேர் நினைச்சா கூட அது முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். அப்படி பன்னியில இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க 2 பேர், நாங்கள் 2 பேரும் போவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக பார்ப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்க, உங்களோட ஆதரவையும் தாங்கோ. கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன் சாவக்கிடையில் பார்ப்பேன். ஆனால் இல்லாட்டி ஒரு ஆதரவும் இருந்தால் 2026 போய் பார்ப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நான் சந்திப்போம். உங்களோட ஆதரவுகளை தாங்கோ. அடுத்த விஷயம் உங்களோட கமெண்ட்களையும் சொல்லுங்க. கமெண்ட்டை சொல்லுங்கன்னு சொன்னால் ஒரு டீம் இருக்குதாப்பா, போட்டு கிழிக்கிற டீம் உண்டு. அவங்களுக்கு என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல. என்னைய ஆதரிக்கிற உறவுகள் மட்டும் எனக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் சொன்னாலே அது எனக்கு ஒரு பெரிய ஒரு தைரியமாக இருக்கும். மற்ற இங்கே வாருக்கும் எனக்கு மண்டையில முடியெல்லாம் நிறைச்சிட்டுதா. என்ன இதை சொல்கிறேன்டா, அவ்வளோத்துக்கு ஜோசின்னு சில விஷயங்களை யோசிச்சு மண்டையில் நடக்கிற முடியெல்லாம் நிறைக்குது. கண்டிப்பாக நான் போய் அவரை சந்திப்பேன். ஏன்னு சொன்னால் என்னால் இனி வரும் காலங்களில் நான் போகக்கூடிய மாதிரி இருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு வெளிநாடுன்னு சொல்லி ஒரு நாட்டுக்கும் போகல. கடைசியை எடுத்த பாஸ்போர்ட்டுக்கு இந்தியாவுக்காச்சும் நான் போய் அவரை பார்ப்பேன். அது என் கொள்கை. ஓகே, நன்றி.